ஹலோ. சந்தோஷமே சந்தோஷமே என் வாழ்வில் சந்தோஷமே. அப்ப என்ன விஷயம்? சந்தோஷமா இருக்க வேண்டாமா கிழவி? நானே என் தம்பி 5 வருஷம் கழிச்சு ஃபாரின்லேருந்து வரான். அவனுக்கு பார்க்க வேண்டாமா? நானு அப்படியே ஆக்கும் தம்பி வரானாக்கும். ஆமா சரி. என்ன கிழவி, உனக்கு ஓயாம சொல்லணுமா? அதான் தம்பி ஃபாரின்லேருந்து வர்றான்ல, வீடெல்லாம் நீட் பண்ண வேணாமா? எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. நீ நல்லா வாய் பேசிக்கிட்டே உக்காந்துக்கிட்டே இரு. நீ சும்மா இருக்கிறதுக்கு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிச்சுக்கிட்டனாலும் உக்காந்துரு. அப்பயாவது வாயை மூடுறியான்னு பார்க்குறேன். இதை வேற கொடுத்துட்டியா? சரி செய்கிறேன். ஐயோ, கால் கையெல்லாம் நடுங்குதே. என் தம்பி பாரின்ல இருந்து இன்னைக்கு வர்றானே, என்ன செய்யனே தெரியல. பூங்கா, ஏமா பூங்கா, ஆமா சீக்கிரம். ஐயோ என்ன எவ்வளோ நேரம் கூப்பிட்டாலும் அவன் வருவானா? வரவே மாட்டியான். இந்த ஃபோனத்தை நோண்டிக்கிட்டு இருப்பியான். போச்சு போச்சு. யார அடிச்சா? அந்த செல்ல நோண்டி நோண்டி நீ கெட்டு போயிருந்த. எவ்வளவு நேரம் கூட்டிட்டு இருக்கா? என்னன்னு கேக்குறான். பாரின்ல இருந்து அண்ணே வர்றான். நீ அந்த கறி, அவனுக்கு மீன் முட்டை எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீ எல்லாத்துலயும் 2 கிலோ வாங்கிட்டு வா. போயா போ. போப்பா, சீக்கிரம் போ. வாங்கிட்டு வரேன். உனக்கு சொன்ன வேலை பாரு. வெங்காயத்தையும் பூண்டையும் உரிச்சு வை கிளவி. சரி சரி, நீ போ. போயிட்டு சீக்கிரம் வா. கலை கலை, எங்கே தான் போவான்னு தெரியாது. ஒரே மேக்கப்பு தான், எந்த நேரம் செல்லு தான். கலை கலை, என்ன ஓயாம கூப்பிடுற? நீக்கு இருக்கியா இல்லை கேட்குற நாங்க இருக்கியா இல்லை ஓயாம கற்றுக்கிட்டே கிடக்குற இதுக்கு இருக்கியான்னு எனக்கு தெரில. என்னடி அம்மா, என்ன கிறுக்கின்ற? போடி, நீ தான் கிறுக்கி. என்ன சொல்லு. ஃபாரின்ல இருந்து நம்ம அண்ணே வாராம்ல, அவனுக்கு வாய்க்கு ருசியாக செய்யணும்ல. அதுக்கு நீ போய் அம்மியில் போய் வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி வை. நான் அரைக்க மாட்டேன்ப்பா. நான் இப்போ தான் பியூட்டி பார்லர் போய் நல்லா மேக்கப் போட்டு வந்திருக்கேன். நான் அம்மியில் உட்காந்து அரைச்சா மேக்கப்லாம் களைஞ்சு போகிறதுக்கா? நீ தான் அரைக்கணும். போய் இந்த கிளவி இருக்குல்ல, இந்த கிளவி அரைக்க சொல்லு. ஆமாடி அம்மா, நான் உங்களுக்கு உட்காந்து அரைச்சி தரேன். நானும் அரைக்க மாட்டேன்ப்பா. நானே மாத்திரை போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு கிடக்குறேன். நான் சாப்பிட மட்டும்தான் முடியும். அரைச்சி கொடுங்க, சாப்பிட்றேன். மிக்சியிலையாச்சும் அரைச்சிட்டு வா போ. சரி சரி, கொண்டா. பாவம், மிக்சிலையாவது அரைச்சிட்டு வரேன். அது நம்ம தம்பிக்காக. ஐயோ, தம்பி இன்னும் வரலையே. வந்துருவானா? இவன் கறி எடுக்க போனவனையும் காணும். கறி எடுத்துட்டு வந்தேடா. கொண்டாடா. எவ்வளோ நேரம் ஆகுது? அதே வரலையா? அவங்க வரணும். தம்பி வர லேட் ஆயிடுச்சு. இவன் கறி எடுக்க போனவனையும் காணும். வேற நடந்துகிட்டே திரியிறா. கிளவி சும்மாயே இருக்க மாட்டேங்குது. என்னதான் வேலைனே தெரியல. தம்பி, வாயா 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 வாயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கையா? என்னையா இப்படி தேஞ்சு போயிருக்க? என்ன பாட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா பேராண்டி. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ போயிருப்பேன்ல நினைச்சேன். அட, உன்னை பார்க்கணும் தான் உசுர கையில பிடிச்சிட்டு இருக்கிறேன். என்னடா பேராண்டி, எல்லாரும் சொல்றாங்க, நீயும் சொல்ற. என்னையா
என்னையா இப்படி தேஞ்சு போயிட்ட ரொம்ப? என்னக்கா பண்றது, குடும்பத்துக்காக உழைக்கிறேன்ல, அப்புறம் இப்படி ஆயிட்டேன். தம்பி கருத்து போயிட்டியே ரொம்ப. அப்புறம் என்ன பண்றது, அங்க வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது. அப்புறம் வேலைக்கு போற இடத்துலலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கா, அதனால இப்படி வெயில். சரியா, இப்ப தம்பி மீன் கறியெல்லாம் வாங்க போயிருக்கான். அவனுக்கு ஒரு வண்டி வாங்கி குடியா. நடந்தா போயிருக்கான்? ஆமையா, அங்க போய் 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஆமாம், அவள் பிளேனில் விட்டுட்டியா, அதான் நடந்து போயிருக்கேன். சும்மா தான் ஏன் கிளவி இப்படி இந்த வந்துட்டான்ல, போய் 1/4 மணி நேரத்தில் வருவியான்னு பார்த்தா 1/2 மணி நேரம் கழிச்சு வரையும். அந்த ஃபோனில் தான் குடியிருக்கேன். கிளவி வாயை மூடாங்கன்னு உன் வீட்டுக்கார கறிக்கடை வச்சிருக்காரு. வாயாண்டி பேராண்டி உனக்கு வந்தோடனே கறி போட்டு தரேன்னு சொல்றதுக்கு பரிசலின்னு வாங்க வேண்டாமா? ஆமாம், நான் அவர் வேற வச்சு தராரு உனக்கு கடை. அண்ணே எப்பனே வந்தீங்க? இப்பதான் தம்பி வந்தேன். நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன் தம்பி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. அண்ணே செல்ல டச்சு போச்சுண்ணே. என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், 2000 ரூபா ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு 2000 ரூபா தாங்கண்ணே. 2000 ரூபாய் என்ன தம்பி, அண்ணன் வந்து உனக்கு ஐபோனே வாங்கி தரேன். சரிண்ணே. இல்லை பேராண்டி, எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடு. கிளவி, ஐபோன காலத்துல உனக்கு ஐபோன் தான் முக்கியமா? என்னடா பேராண்டி, நீ ஃபாரின் போயிடுவ, உன்னத்தான் வீடியோ காலில் பேசிக்கிருவேன்ல. கிளவி, அது வீடியோ கால் இல்ல, அது வீடியோ கால். நீ படிச்சிருக்க பேசுற, நான் படிக்காதவ, எனக்கு வீடியோ கால் தான் வரும், அப்படித்தான் சொல்லுவேன். என்ன எப்ப ஃபாரின்ல இருந்து வந்தீங்க? இப்பதான் வந்த தங்கச்சி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வேலை செஞ்சு கருப்பாயிட்டேங்கண்ணே. ஆமா தங்கச்சி, எனக்கு ஒரு வீட்டு பார்வை வச்சு கொடுங்கண்ணே. அந்த கேட்டால வீட்டுலதான் புடிச்சிக்கிட்டே திரியறா, வெளியில அதே மாதிரிதான். இந்த கிழவி சும்மா வச்சு கொடுத்துரு, வீட்டு பார்வை வச்சு கொடுத்துருங்க. அமைதியா இரு கிழவி. என்னத்த அமைதியா இருக்க, ஒழுங்காதான் அப்படிதான் திருறாளுங்க, காசுன்னு கொடுத்துறாத. வீட்டு பார்வை வச்சு கொடுங்கண்ணே. உங்களுக்கு நான் கருப்பா இருக்கிறது சிவப்பா ஆக்கிடுவேன். எப்படி ஐஸ் வைக்கிறா பாரு. தம்பி எப்படா வந்த? நீ வர்றன்னு எல்லா வேலையும் என்கிட்டயே கொடுத்துட்டாளுங்க. ஒருத்தையும் ஒத்த வேலையும் பார்க்கல. எப்படி நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப இழைச்சு போயிட்டடா நீ. இந்த குடும்பத்துக்காக உழைச்சு இப்படி இழைச்சு போயிட்டியாப்பா நீ. நல்லா இருக்கியாப்பா? சரிப்பா, அக்காக்கு ஒரு 5 பவுன் மட்டும் வாங்கி கொடுத்தா கேட்டால வேலையை செஞ்சாலும் நகை கேட்டா. சரிப்பா, இந்த அக்கா வர்றா, என்னன்னு பாரு. தம்பி என்னையால நடக்க முடியாது தம்பி, எனக்கு ஒரு கார் மட்டும் வாங்கி கொடுத்துரு தம்பி. நாளைக்கு வாங்கிடலாம். சரியா, நான் சைங்கன்னு போயிருவேன் தம்பி கார்ல. என்னையா பார்த்து வாங்கி கொடுத்தேன்னா எதையாவது இடிச்சு தாக்கிடுவான். உனக்கு என்ன வேணும்? அண்ணே எனக்கு ஒரு பைக்கு வாங்கித்தாங்கண்ணே. பைக்கா தம்பி? என்ன பைக் வேணும்? பல்சர் பைக் வேணுமா? பல்சர் வாங்கித்தாங்கண்ணே. அண்ணன் பல்சர் என்ன, உனக்கு RM5 வாங்கி தரேன். வாங்கி கொடுத்துறாத. இந்த காயலாங்கடையில டிவி ஸ்கூட்டி கிடக்கும், அதை தூக்கி கொடு. கிளவி வண்டி வாங்கி கொடுத்தா டர்ன்னு போய் யாராவது மோதி தரலாம். கிளவி வாய மூடு. எங்க பெரியக்கா வேற என்ன ஆளை காணோம். தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போ வந்த? இப்பதான் அந்த உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மெலிஞ்சு போயிட்ட. எல்லாத்துக்காக உழைஞ்சு மெலிஞ்சு போய் வந்திருக்க. எல்லாம் அது இதுன்னு கேட்கறாங்க, உங்ககிட்ட கார் கேட்கறாங்க, பிடி பார்வைக்கு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் தம்பி, நீ வந்ததே போதும். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீ நல்லா வந்துட்டல, அதே போதும் எனக்கு. சரிங்கக்கா. ஏய் நண்பா, ஏய் நண்பா, ஏய் நண்பா. யார் இது? இந்த குரலை 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருக்கே. இல்ல இப்பதான் கேட்கிறார். எப்படி நண்பா இருக்க? நல்லா இருக்கேன். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் நண்பா. நீ அந்த டாக்டர் தம்பி தானே? நல்லா இருக்கியா? டாக்டரா தான் இந்த பாட்டி. இப்ப எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு ஊசி போட்டுருமா? ஐயோ, நான் நல்லா இருக்கேன் சாமி, சாப்பிட்டு செஞ்சு நல்லா இருக்கேன். எனக்கு என்னத்தையும் போட்டு கொண்டுறாத. சரி, நீ கொஞ்ச நேரம் செத்த நேரம் அமைதியா இருக்க கிழவி. எப்படி இருக்க நண்பா? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கர்த்தருடைய கிருபையில நல்லா இருக்கேன். உங்க மனைவி எப்படி இருக்காங்க? ஆண்டவருடைய கிருபையில நல்லா இருக்காங்க. குழந்தை வேலை எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே ஆண்டவருடைய கிருபையில நல்லா இருக்கேன்டா. என்னடா வந்ததுல இருந்து ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருன்ட்டே இருக்க. என்னடா செய்ய,
மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கிற அன்பு வந்து அது உலகத்தின் அன்பு. ஆனால் உண்மையான அன்பு என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான் உண்மையான அன்பு. அப்படிலாம் இல்லடா, எங்க குடும்பத்துல உள்ளவங்க எங்க அக்காலாம் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? எப்படி பாசம் வச்சிருக்காங்க? என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க தெரியுமா? நான் இப்ப எப்படா வருவேன்ட்டு அவ்வளோ காத்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க பாரு, இப்ப பாரு, நீ நான் ஏதாவது பண்றேன், அவங்க பாரு இப்ப உடனே வருவாங்க. சரி, இருமி காட்டு கொஞ்சம். ஐயோ என் பேர இருமுறானே, ஒடியாங்க தண்ணி கொடுங்க யாராவது, எவ்வளவு வர்றாளா அந்நேரம், தண்ணி கொடுங்க. பாத்தீங்களா எங்க அக்காலாம் எப்படி வராங்கன்னு? அண்ணே அண்ணே என்ன செய்யுதுண்ணே, தடவுங்கண்ணே அண்ணே. போதும் போதும் எல்லாம் மொச்சு அமைக்கும். ஐயோ என்னாச்சு என்னாச்சு? ஐயோ என் கார் போயிருமே, கார் வாங்கி கொடுத்துக்காம போயிடாத. அப்பா நல்ல வேலை அண்ணி பொழைச்சிட்டாரு. நான் கேடிஎம் பைக்கு கேட்டேன், ஆனால் R15 வாங்கி தரேன். நல்ல வேலை வாங்கி கொடுத்துட்டு போகட்டும். அடாடா இப்பயே கொண்டு வா உங்களுக்கு என் பேரனே. சரி எல்லாரும் என் தம்பி சாப்பிட விடுங்க. பாப்பா தம்பி முதல் சாப்பிட போகலாம். வாங்க எல்லாரும் சாப்பிட கூட்டு போங்க என் தம்பிய. கறி மீன் முட்டையெல்லாம் சமைச்சு வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்க. தம்பிக்கு சாப்பாடு எடுத்து கூட எல்லாம் சாப்பிடட்டும். அதுக்கடுத்து பேசிட்டேன். அப்பாடி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்ல திருப்தியா சாப்பிட்டேன். சொல்றான் நண்பா, திருப்தியாக சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். பாட்டியில் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு. ஆமாம், உண்மையான அன்பு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஏன் அப்பா அம்மாவாக கூட இருக்கலாம், ஏன் வரப்போகிற உன்னுடைய ஒய்ஃபாக கூட இருக்கலாம். எல்லாருடைய அன்பு இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் உண்மையான அன்பு என்பதை நான் உனக்கு இப்போ காட்டட்டா? பேராண்டி வேணாம் பேராண்டி, அவங்க சொல்றத நம்பாத. நீ அங்கே போய் உட்காரியா வெளியே? சரிப்பா சாமி, நீங்க 2 பேரும் பேசுங்க, நான் போறேன். நீ கொஞ்சம் கீழே விழுவேன். ஐயோ ஏன் நண்பா, என் பேராண்டிக்கு ஏ நண்பா, வாங்க வாங்க, என் பேராண்டியை காப்பாத்துங்க. நீங்க எல்லாம் டாக்டர் தானே, பாருங்க என் பேராண்டியை பாருங்க. ஐயோ தம்பி உனக்கு என்னப்பா ஆச்சு? என்னப்பா நீ டாக்டர் படிச்சேன்ற? என் தம்பிக்கு ஏதாவது ஐபோன் எல்லாம் ஊசி போடுப்பா, ஊசி போடு தம்பி, பழக்க வைப்பா. காப்பாத்துங்க டாக்டரே, காப்பாத்துங்க. ஒரு ஊசி என் தம்பிக்கிட்ட கார் கேட்குறீங்க, இப்போ பிடி பார் வச்சு கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் கேட்டு இப்போ தம்பி எந்தியா, கார் வாங்கி கொடுத்துட்டு போயா, கார் வாங்கி கொடுத்துறியா? எந்தியா தம்பி எந்தி பீட் பார்ல வச்சுட்டு கொடுத்துட்டு சாரு. எந்தியா, நீங்கெல்லாம் ஒரு டாக்டரா என்னன்னு பாருங்களேன், எங்க அண்ணனுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. நீங்கெல்லாம் ஒரு டாக்டரா? சரி கொஞ்சம் காத்து வரட்டும், கொஞ்சம் வழி விடுங்க. எந்தி தம்பி. சரி, இப்போ இவங்களுக்கு நடந்திருக்கிற விபத்துக்கு ஒன்று தான் இருக்கு, ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கிற விரும்புறீங்களா? சொல்லுங்க. ஒரே ஒரு ஊசி தான் போட போகிறேன். ஆனால் அந்த ஊசியை போடக்கூடிய நான் என்ன செஞ்சிடுவேன், மறிச்சு போயிடுவேன். ஆனால் அந்த ஊசியை நான் போட மாட்டேன், ஏன்னா என் உயிர் எனக்கு முக்கியம் இல்லையா? அப்போ நீங்கள் எல்லாம் யார்? அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் அப்படி தானே இருக்கீங்க குடும்பத்தில். அப்போ இந்த ஊசி நீங்கள் தான் போட போகிறீங்க. ஆனால் ஊசி போட்டோடனே உங்கள் தம்பியா அண்ணனா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, எந்திரிச்சிடுவாங்க. ஊசி போடுற ஆள் என்ன செஞ்சிருவீங்க, மண்டையை போட்டுருவீங்க. யாருக்கு வரா? மூத்தக்கா அவங்க யாரையும் நகை ஏதோ கேட்டாங்களே, யாரோ பியூட்டிஷியன் ஏதோ வைக்கணும்னு சொன்னாங்களா? அந்த அக்கா இவங்க ஏக்கா தம்பி தான் சொல்லணும். தம்பி யாரே இங்க? நான் தான் அவரோட தம்பி. தம்பி என்ன பண்ண போறீங்க உங்க அண்ணனுக்காக? எனக்கு கொஞ்சம் வயசு ஆகுது, இன்னும் நான் வாழணும். நீ எவ்வளோ பார்க்கணும், எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி என் ஃப்ரெண்டோட. இந்த கிளவி சும்மா தான் இருக்க, வாழ்ந்த காலம் முடிஞ்சு போச்சு அவளுக்கு. அவள் போட்டும் நீங்கள் அக்கா இருக்காங்க, எனக்கு மூத்த அக்கா, அவங்கள சொல்லுங்க. ஏக்கா நீங்கள் எனக்கு ஆசைப்படுறீங்க உங்கள் தம்பிக்காக? என் தம்பி எனக்கு வேண்டாமே வேணாம், எனக்கு வீட்டு வரவே வேண்டாம். எங்கள் அக்கா மூத்த அக்கா இருக்கு, அவங்க போடுங்க. நான் காரில் போய் ரொம்ப நாள் வாழன்றக்கே எனக்கு ஊசி போட்டு சாகடிக்க போறீங்களா? எனக்கு நேரம் மூத்த அக்கா இருக்கு, அவங்களுக்கு போடுங்க ஊசியை. எனக்கு அந்த நகையும் வேணாம், ஒன்றும் வேணாம். எனக்கு என் பிள்ளைகளாக இருக்க, அவளை நான் வளர்க்கணும்ல. அதனால் எனக்கு என் தம்பியை மட்டும் நீங்கள் எனக்கு அந்த ஊசிலாம் நான் போட மாட்டேன். எனக்கும் மூத்தக்கா இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுக்குறேன். காரு பிடி பார்லாம் கேட்டாங்களா, அவங்களே ஊசி போட மாட்டேன்ட்டாங்க. எனக்கும் வேண்டாம், நானும் ஊசி போட மாட்டேன்.
இந்த கிளவி இருக்க, இந்த கிளவி இருந்து என்ன செய்ய போகுது? இந்த கிளவி ஊசியை போடுங்க, மண்டையை போட்டோம். ஆத்தாடி ஆத்தா, நான் எதுவுமே கேட்கல. எனக்கு ஐஃபோனு வேண்டாம், நகை வேணாம், காரு வேணாம், வண்டி வேணாம். என்னைய விடுங்க தாய்களா, நான் பாட்டுக்கு இருக்கிறேன். நீங்கள் தான் யாராவது ஒரு ஆள் போடுங்க. சரி, இப்போ உங்கள் தம்பி எழுப்பணுமா எப்படி? எல்லாரும் ஏதாவது ஒரு வண்டி வந்தால் அள்ளி போட்டு கொண்டு போய் அந்த போடியா போதையா ஆம்புலன்ஸ் வண்டியை கூட்டி வந்து அள்ளி போட்டு கொண்டு போய் வச்சுருவோம். ஆமாயா. அப்போ இந்த இதுக்கு எதுவுமே சொல்யூஷன் இல்லையா? உங்கள் தம்பி வந்து எழுப்ப வேண்டாமா? வேண்டாம், எங்களுக்கு வண்டியும் வேண்டாம், எங்கள் அண்ணனும் வேண்டாம். நண்பா, நண்பா, பாத்தியா நண்பா? பாத்தியா நண்பா? அதாவது உன்ட காசு பணம் எல்லாம் இருக்கலாம், நகை இருக்கலாம், நீ சம்பாரித்து கஷ்டப்பட்டு கொடுக்கலாம். ஆனால் உண்மையான அன்பு அப்படின்னா பணத்தாலேயோ பொருளாலேயோ எதுனாலேயோ என்ன செய்ய முடியாது, யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே உண்டு. அண்ணன் தம்பி, அம்மா அப்பா, ஏன் கட்டின வீட்டுக்காரர் கூட என்ன செய்வார், ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே என்ன செஞ்சுவாங்க, அவங்களாலே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் இல்லாத கொடுக்கக்கூடாத ஒரு அன்பு அப்படின்னா அது இயேசுவின் அன்பு மட்டும்தான். ஏன்னா அவர் தான் உங்களுக்காகவும், நீங்கள் கூட ஒருவேளை இன்றைக்கி கூட புதுசாக கூட வந்திருக்கலாம், உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செஞ்சுருக்காரு, கல்வாரி சிலுவையில் அவர் தான் என்ன செஞ்சுருக்காரு, அவருடைய இரத்தத்தையே சிந்தி நம்ம எல்லாருக்காகவும் தான் அவருடைய ரத்தத்தை சிந்தி கொடுத்துருக்கிறாரு. யாராவது அப்படி கொடுப்பாங்களா? கண்டிப்பாக ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணாக போகும் தான் நினைப்பாங்க. கொடுப்பாங்க, இப்போ இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக தான் என்ன செய்வாங்க, தேடுவாங்க. ஆனால் உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களை வந்து இந்த இடத்துல வந்து உண்மையிலே கூட்டு வந்திருக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இதுதான் நண்பா. இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஆமாண்டா நண்பா, ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான் உண்மை. எங்கள் அக்காங்கெல்லாம் எல்லாருமே கடைசியில் எங்கள் அண்ணனே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், அப்போ பொருளுக்காக பணத்துக்காக மட்டும்தான் என்னை நேசிச்சிருக்காங்க. அப்படியும் எடுத்துக்கிற முடியாது. ஏன்னா அவங்க கூட பிறந்தவங்க இல்லையா, உறவுகள் இல்லையா, அதனால் அப்படியும் உங்களை சொல்ல முடியாது. நீங்கள் தான் என்ன செய்யணும், மற்ற உங்கள் அக்கா தங்கச்சிக்கு, உங்கள் தம்பிக்கு எல்லாருக்குமே என்ன செய்யணும், ஆண்டவருடைய அன்பை மாற்றணும் தான் சொல்லணும். உங்களுடைய அன்பு கொஞ்ச காலத்தில், ஏன்னா அடுத்து நீங்கள் என்ன செஞ்சு போயிடுவீங்க, ஒரு கல்யாணம் முடித்து போயிடுவீங்க. ஆனாலும் உண்மையான அன்பு என்பதை நீங்கள் தான் என்ன செய்யணும், சொல்லணும். ரொம்ப நன்றிடா நண்பா.